ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ரொட்டீன். ஸோ நேற்றுக்கு நைட்லேருந்தே நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கேப்சர் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ஒரு லாஸ்ட் 3 days விச் ஐம் 2 days கண்டினியூஸாக நான் வீட்டில் இருக்க போகிறது. இனிமேல் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் ஃப்ரம் டுமாரோ onwards I'm going to be a hostelite அப்படிங்கிறதுனால ஒரு நியூ டேக்லைன். ஸோ நான் மார்னிங் சொல்லியிருந்தது போல் எவ்வளோ வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்ட் வாட் ஆர் ஆல் தி மெமரிஸ் தட் ஐ ரிகலெக்டட் அப்படிங்கிறத வந்துட்டு சும்மா அப்படி கலெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த க்யூட்டான ஒரு vlog. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் லாஸ்ட் டே அண்ட் டுமாரோ வில் பி மை ஃபைனல் டே. ஐ மீன் இல்லை டுடே இஸ் மை ஃபைனல் டே. டுமாரோ வந்துட்டு சர்ச் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புவோம். ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் நான் வீட்டில் இருப்பேன். ஸோ நான் ஏன் இவ்வளோ வீடுன்னு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ் டு பி அட் ஹோம், நாட் பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்பா அம்மானால் அப்படின்னால கிடையாது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நான் அப்படியே பழகிட்டேன். தனியாக வீட்டில் இருந்து அப்பா அம்மா முடிச்சுட்டு போகும்போது தனியாக வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஐ என்ஜாய் பீயிங் அலோன் அட் ஹோம். ஸோ அதனால் அப்படியே தனியாக வீட்டில் இருந்து அப்படியே பழகிட்டேன். யாரும் இருக்க மாட்டாங்க, நானும் என்னோடய டாக் மட்டும் தான் இருப்போம். ஸோ அது பாட்டுக்கு வெளியில் இருக்கும், நான் பாட்டுக்கு உள்ள அதை வெளியில் கட்டி போட்டிருப்பாங்க, என்னை உள்ளே கட்டி போட்டிருப்பாங்க. அதுதான் இருக்கும். சம்டைம்ஸ் ஈவினிங் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மார்னிங் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ்லேருந்தே அப்படி தான். அக்காவும் கொஞ்சம் நாள் ஹாஸ்டலில் இருந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியல. ஸோ ஐ என்ஜாய்டு பீயிங் அட் ஹோம். அண்ட் இந்த வீட்டில் வந்துட்டு ஃப்ரம் மை ஸ்டாண்டர்ட் ஆஃப் 9th நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ நாங்கள் வீடு கட்டணும். வீடு கட்டி ப்ரெஸ்ட்டை பண்ணி நாங்கள் வந்து டஸ்மின் ஏஜ் ஒரு 7 to 8 years இருக்கும். ஸோ என்னென்னா மோர் தென் 10 years கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். அப்போவே அக்கா ஹாஸ்டலில் தான் இருந்தால், மதுரையில் படிச்சுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் 2 years அதுக்கப்புறமா இங்கே வந்தால் வீட்டுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹர் ரூம். இப்போ நான் ஒரு ரூமில் தான் இருக்கேன். மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தட் இஸ் ஹர் ரூம். நான் ஏன் மேலே ஷிஃப்ட் ஆனேன்னா, கீழே அடிக்கடி கெஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா கன்சீவ் ஆகிட்டா. ஸோ அதனால் அவளால் மேலே ஏற வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி லெட்டஸ் பி நம்ம மேலே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேவ் மை ரூம் டு ஹர். ஸோ அதனால் நான் மேலே வந்துட்டேன். பட் மேலே வந்துட்டுக்கு அப்புறமா நிறையா ஐ ஹவ் பீன் ஹியர் ஃபார் லாங் டைம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 years நான் இங்கே வந்துட்டு மேலே தான் நான் இருக்கேன். நாட் அ பிக் திங், பட் வந்து எப்படி சொல்கிறது, தூக்கம் வரல. ஆக்சுவலி டைம் வந்துட்டு 12:26. ஸோ மிட் நைட்டில் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் எனக்கு தூக்கம் வரல. நானும் ஏதாவது பண்ணி பார்க்குறேன், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறேன், கேம் விளையாண்டு பார்க்குறேன், மத்தியானமும் தூங்கல. ஸோ தூக்கம் வர மாட்டேங்குது. பிகாஸ் கொஞ்சம் நல்ல வீட்டில் இருக்க போகிறேன், அதை வீட்டை மிஸ் பண்ண போகிறேன்னு நினச்சாலும் எனக்கு தூக்கம் வரல. எல்லாமே பேக்டு, எல்லா சீட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். பட் வீடுன்னு வரும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் நான் வந்துட்டு என்னை வளர்த்துட்டாங்க. ஸோ தனியாக இண்டிபெண்ட்டாக நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க் அப்படின்னு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஓகே, 2 days பழகிடும்னு வைங்களேன். ஸோ தட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஸோ மேலே வந்துட்டு ஃப்ரம் இந்த 3rd yearலேருந்து நான் மேலே தான் இருக்கேன். நான் நிறையா அழுதுருக்கேன், நிறையா சிரிச்சிருக்கேன், நிறையா ஹாப்பினஸ் இருந்திருக்கேன். மோரோவர் நிறையா பேசியிருக்கேன், தனியாக நான் நிறைய பேசியிருக்கேன். பிகாஸ் த ஃபார்ம் ஆஃப் வென்டிங் அவுட் மை செல்ஃப். ஸோ என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் வெட் அவுட் மை செல்ஃப் லைக் தேட். நிறைய பேர் லைக் டைரிஸ், ஜேர்னல்ஸ் அது மாதிரி எழுதுவாங்க. பட் ஐ வெண்ட் அவுட் மை செல்ஃப் டாக். அது வியாதின்னு கூட சொல்லுவாங்க சைக்காலஜியில். பட் it happens when you get overstressed or overwhelmed. You always self-talk இல்லை. நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறையா
எப்படி சொல்கிறது, த்ரெட்னிங்கான ஸ்டெப்ஸ் அட்வென்ச்சர்ஸ்லாம் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய சாப்பிட்ருக்கேன், மேலே தான் நிறைய சாப்பிடுவேன். ஆமாம், ஸோ கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சுட்டித்தனம் நல்லா பண்ணியிருக்கேன் மேலே. பட் மோரோவர் இன் மை ரூம் கீழே வந்துட்டு ஐ டூ ஹாவ் மெமரிஸ். பிகாஸ் ஒவ்வொரு செங்கல்ட்டும் கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். அங்கே நிறைய நான் அழுதுருக்கேன், நிறைய ஹர்ட் ஆகிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்க மிரர்லலாம் வந்துட்டு பின்னாடி பேப்பரில் தான் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ஐ ஜஸ்ட் டோர் இட் அவுட், சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக நான் வந்து நிறைய வீட்டிலே நிறைய நேரம் நான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் மோர் தென் வெளியில் போகிறது அந்த மாதிரி. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலும் ஐ டோன்ட் கோ அவுட் சைட், வீட்டில் தான் நான் இருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் பீயிங் அட் ஹோம். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் லேசினஸ்ன்னு சொல்லலாம். பட் ஐ லவ் என்ஜாயிங் பீயிங் அட் ஹோம். எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே சும்மா இருக்கிறத ஃபோன் பார்த்துட்டு அப்படி இருப்பேன். இல்லைனா எனக்கு யாருமே வீட்டில் இல்லைன்னா ஐ ஜஸ்ட் டூ ஒர்க். இல்லை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வீடெலாம் போய் கிளீனிட்டு வச்சுட்டு அப்படி படுத்துப்பேன். ஐ டூ ஸ்டஃப் லைக் தட். அண்ட் பொள்ளாச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரம் மை ஏஜ் 8 இயர்ஸ்லேருந்து எனக்கு 24 வயசாக இருக்குது. ஸோ இத்தனை வருஷம் நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்க இருந்தேன். ஸோ இனி அடுத்த ஒரு நியூ என்விரான்மெண்ட், நியூ பீப்புள், இண்டிபெண்ட்டாக நான் வாழ போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் இண்டிபெண்டாக வாழ்ந்ததில்லை. உங்கள் கையில் என் கையில் இப்போ காசு கொடுத்து நீ என்னால் எதுனாலும் பண்ணிக்கோ, பட் எங்களுக்கு நீ வந்துட்டு கணக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி லெஸ் அமௌண்ட். பட் இப்போது நானே தான் எல்லாமே பண்ணிக்கணும். லைக் ட்ராவல் பண்ணுறது, எங்கள் வீட்டில் இருந்தால் அங்கே ஹாஸ்டல் 3.5 hours. ஸோ அப்பா அம்மா விட்டுறதுக்கு மட்டும் தான் வருவாங்க. ஸோ இனிமேல் நான் வீட்டுக்கு வர்றது, நான் போகிறது எல்லாமே நான் தனியாக தான் பார்த்துக்கணும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் சாப்பாடு அங்கே எல்லாம் பெஸ்ட்டாக தந்துடுவாங்கன்னு வைங்க. அது அப்புறம் வேறு என்ன, ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது. பட் என்னென்னா வேலைக்கு நான் போனேன் 5 months நான் வேலைக்கு போனேன். நான் இல்லைன்னா சொல்ல. காலைல 7 மணிக்கு போட்டு வீட்டுக்கு வர 7 மணி ஆகிடும். வந்துட்டு அப்படி படுத்துட்டேன், இல்லைனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் அந்த சுகம் வேறு. எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொரவர் நிறைய வாட்டி நான் உச்சாவே போக மாட்டேன், வீட்டுக்கு வந்தால் போகிறேன். பட் இனிமே அது எனக்கு அந்த பாத்ரூம் மட்டும்தாங்க ரொம்ப 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 நான் கஷ்டப்படுறது. எப்படா வீட்டுக்கு போவேன், எப்படா வீட்டுக்கு போவோன்ற அந்த தாட் எனக்கு எப்போயுமே இருக்கும். எனக்கு வேறு எங்கே போனாலும் எனக்கு செட் ஆகாது. மோஷன் கூட நான் போக மாட்டேன். வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எங்கே போய் போகிறது நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அந்த ரெஸ்ட் ரூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு சிங்கிள் ரூம் கொடுத்துட்டாங்கன்னா மேபி ஓகே, ஷேரிங்கில் போச்சுனாலும் ஓகே. பட் அந்த பாத்ரூம், எனக்கு அந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு ட்ரையாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். குளிக்கிறதாகட்டும் சரி, எது பண்ணாலும் எனக்கு ட்ரையாக இருக்கும்போது பண்ணால் எனக்கு பிடிக்கும். வெட்டாக ஆயிடுச்சுன்னா போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இருக்காது, கடுப்பாகும். ஸோ இதெல்லாம் நான் எப்படி இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ these are all the things that I got all the freedom here. இஷ்டத்துக்கு எழுந்திருப்பேன், இஷ்டத்துக்கு தூங்குவேன், அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததில்லை. அந்த மாதிரி இது பண்ணதும் இல்லை. ப்ளஸ் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், they do ask. ஏன் எல்லாரும் தூங்குற அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் 8:30 அவ்வளோதான். அப்பா அம்மா வீட்டில் இல்லைன்னா நான் எழுந்திரிக்கிறது தான், அதுவும் 8:30 தான். அதுக்கு மேலாம் தூங்க மாட்டேன். எனக்கு அதுக்கு மேலே தூக்கம் வராதுன்னு வைங்க. ஏன்னா அப்பா அம்மா காலையில் ஏர்லி மார்னிங்கும் போயிருக்காங்க. லைக் மூணார் மினிஸ்ட்ரி, வால்பாறை மினிஸ்ட்ரிலாம் போயிருந்தாங்கன்னா ஐ யூஸ் டு கெட் அப் அட் 8:30 முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே கிளம்பிடுவேன். ஸோ தட் வாஸ் மை ரொட்டீன். ஏன்னா வீட்டில் தான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வீட்டில் ஆள் இல்லைன்னா எனக்கு சாப்பிட பசிக்காது. ஸோ நான் பெருசாக சாப்பிட மாட்டேன். எனக்கு யாராச்சும் தோணுச்சுன்னா ஐ டூ ஈட் ஐஸ்கிரீம், பிரியாணி, நானு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். தானாக தின்னு மீனாக போயிருக்கேன். அதெல்லாம் நான் வந்துட்டு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் இப்போ ஏன் காசை செலவு பண்ணுறதுனா எனக்கு கொஞ்சம் இடிக்குது, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ காட் வில் கிவ் மீ ஸ்ட்ரென்த். I just wanted to make this a vlog.
இன்னைக்குள்ள சாட்டர்டே இன்னைக்கு வந்து டேட் 30 Jan 30 2026 Jan Jan 31 2026. ஆமாம், Jan 30 நான் இதை வ்ளாக் பண்ண நினச்சேன். பட் ஃப்ரைடேங்கிறனால ப்ரேயர் இருந்தது. அப்புறம் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்பா அம்மா கூட. அப்புறம் ஒரிஜினல்ஸில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு சாரீஸோட ப்ளவுஸ்லாம் வந்துடும். ஸோ சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபைனல் பேக். இன்றைக்கி தான் அந்த ஜிப் போட்டு லாக் பண்ணக்கூடிய லாக் பண்ணக்கூடிய டே. ஸோ அதனால் அதனால் 10 o'clock போய் அவள் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் அப்படியே இந்த டே கலக்க வேண்டியது. இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் வேறு இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் நான் ஈவினிங்னால் நான் அந்த ஈவினிங் நாங்கள் போகிற மீட்டிங்கோட வ்ளாகும் நான் எடுக்கிறேன். சும்மா வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஐ கிவ் த வாய்ஸ் ஓவர். வேறு என்ன எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் மனசில் நிறைய இருக்குது. பட் அதை இப்போ எனக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. எக்ஸைட்டடாக இல்லை, பயமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் பெங்களூர் இன்டர்ன்ஷிப் நான் 1 month போயிருந்தேன். எனக்கு அவ்வளோ இதாக இல்லை. பிகாஸ் ஐ வெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால. இப்போ தனியாக போய் சர்வைவ் ஆக போகிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, காட் இஸ் தேர், காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 15 years ஆஃப் ஹோமை விட்டுட்டு ஒரு நியூ ஹோமுக்கு போகிறேன். ஸோ அந்த ஹோமையும் நான் அங்கே கூடிய சீக்கிரம் சண்டே நான் காட்டுறேன். வெதர் இட் இஸ் மை குட் டீம் ஹோமா இல்லை சிங்கிள் ஹோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வில் மீட் யூ டுமாரோ. Jan 31 மார்னிங் 8:30 9க்கு நான் உங்களுக்கு அப்படி சந்திக்கிறேன். வில் மீட் யூ தேர்.